योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया। भगवान श्री योगीराम सूरत कुमार की जय। सर्वं योगीराम सूरत कुमारार्पणमस्तु। இன்றைக்கும் இந்த பிரகாசமான காலை பொழுதில் நம்முடைய உயிராயிருக்கும் பகவான் அவர்களுடைய திருநாமம், திவ்ய நாமம் ஒரு மணி நேரம் சொல்லும் பெரும் பாக்கியம் அவர் அருளாலே கிட்டியது. இதை நாம் கொண்டாடி நன்றியோடு இந்த நாமங்களை அவருடைய பாதத்தில் சமர்ப்பித்து விட்டோம். இன்றைய பிரார்த்தனைக்கு முன்பு ஒரு சில கிளிம்சஸ் பார்ப்போம், சில காட்சிகள். இந்த அருணாச்சலேஸ்வரர் மலை, திருவண்ணாமலை தொடர்ச்சி மலைகளாக வந்து கொண்டே இருக்கிறது. நம்மிடம் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை என்றெல்லாம். மற்ற மலைகளோடு பார்க்கும் பொழுது இது ஒன்றும் தனியாக அமைந்திருப்பதாக தெரியவில்லை. இதுவும் மற்ற மலைகளைப் போலத்தான் இருக்கிறது பார்ப்பதற்கு. ஆனால் இதில் அப்படி ஒரு விசேஷம் இருக்கிறது. ஸ்ரீ ரமண பகவான் சொல்கிறார், இது உலகத்தின் மையம் என்று. த ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் சென்டர், ஹிருதய மையம் என்று சொல்கிறார். ஒரு காலத்தில் சிவபெருமான் தன் தேஜஸ் முழுவதையும் நெருப்பு போல் ஜுவலிக்க இங்கே பூமிக்கும் ஆகாசத்துக்குமாக நின்று கொண்டிருந்தார். அந்த தேஜஸ் சிவபெருமானுடைய உடலின் ஒளி. அவர்களே ஒளி உருவம் தானே. உடல் என்பது என்ன? அந்த ஒளி உருவம், இந்த ஒளி உருவத்தின் தேஜஸ் தான் இந்த மலையாக ஆகியிருக்கிறது. அது பல யுகங்களை கடந்து வந்ததில் இன்றைக்கு கல் மலையாக நிற்கிறது. ஆனாலும் அதன் பெருமை குன்றவே இல்லை. இதை ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும் மலை என்று சொல்கிறார்கள். எத்தனை எத்தனை மகாத்மாக்களை தன்னிடம் இழுத்து வந்திருக்கிறது. எத்தனை எத்தனை சாதகர்களை உலகம் முழுவதும் மூலை முடுக்குகளில் இருந்தெல்லாம் இந்த மலையை நாடி வருகிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு அதிசய மலையாக இது இருக்கிறது.
இந்த இடத்தில் காலம் காலமாய் பல சித்த புருஷர்கள், பல ரிஷிகள், பல மகாத்மாக்கள் இங்கு வசித்து வருகிறார்கள். இப்பொழுதும் கூட பலர் கிரிவலம் வருவதாக சொல்கிறார்கள். ஸ்ரீ ரமண பகவானே சொல்லியிருக்கிறார், அருணாச்சல மலையை வலம் வரும் பொழுது மலையை ஒட்டி சற்று தூரம் விட்டுதான் நாம் செல்ல வேண்டும். ஏனென்றால் மலையை ஒட்டி பல சித்த புருஷர்கள் வலம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி அவர்களுக்கு நாம் மரியாதையோடு, பூஜைக்குரிய அந்த மகாத்மாக்களுக்கு மரியாதையோடு நகர்ந்து நாம் இடம் கொடுத்தோமானால் அவர்களையும் சுற்றி வந்த பலன் நமக்கு கிடைக்கும், அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார். எப்பொழுதும் ஆத்மாவை பற்றியே பேசி வந்த, அவருடைய அனுபவத்தை பேசி வந்த ரமண பகவான் கூட அருணாச்சலேஸ்வரரை தன்னுடைய அப்பா என்று அழைக்கிறார். அருணாச்சல மலையை சிவபெருமானாக, சிவபெருமானுடைய மூர்த்தியாக அங்கீகரித்து அதை வலம் வந்தார். இன்றைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் அதே முக்கியமான நாட்களில் வலம் வருவதை காண்கிறோம். இதை பற்றிய சிறப்பு நான் ஏதோ ஒரு புத்தகத்தில் படித்தேன். அதனுடைய ஆசிரியர் யார் என்று எனக்கு ஞாபகம் இல்லை. ஸ்ரீ ரமண பகவான் ஒரு முறை இந்த மலையை சுற்றி வரும் பொழுது அடியண்ணாமலை அருகே எங்கேயோ ஒரு இடத்தில் ஒரு குகை போல் ஒரு துவாரம் தெரிந்ததாகவும், உடனே அவர் அது உள்ளே செல்ல ஆரம்பித்தார். அங்கே சென்றால் அது ஒளிமயமான தங்க உலகமாக இருந்தது. தங்கம் போல் ஜுவலித்துக் கொண்டிருந்தது அந்த உலகம். ஆங்காங்கே பல ரிஷிகள் சிலைகள் போல் சமாதியில் ஆழ்ந்திருந்தார்கள். சிலர் நின்று கொண்டிருந்தார்கள், சிலர் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரே தங்க ஒளிமயம். சிற்றோடைகள் இருந்தன, அழகிய மரங்கள் இருந்தன, பூக்கள் இருந்தன, நந்தவனங்கள் இருந்தன. அங்கு இல்லாத ஒன்றே இல்லை. ஆனால் எல்லாம் ஒளிமயமாக தங்க நிறத்தில் இருந்தன, தங்கமாய் ஜுவலித்தன. அந்த இடத்தினுடைய அந்த சக்தியின் வீச்சு அவரையே சற்று அசத்தியதான். அவர் அவசர அவசரமாக அதிலிருந்து வெளியே வந்தார். பிறகு கோவில் அத்தாரிட்டிஸ் சொல்லி அந்த இடத்தை ஒரு கல் வைத்து மூடச் செய்தார். சாதாரண மக்கள் அங்கு செல்லக்கூடாது, சென்றால் பெரும் ஆபத்து ஏற்படும். ஏனென்றால் அந்த உலகத்தில் இருக்கும் சக்தி மிகப்பெரிய சக்தி. அந்த சக்தியை தாங்குவதற்குரிய தூய்மை நமக்கு இருந்தால் ஒழிய அங்கு சென்று விட்டோமானால் நமக்கு மரணம் நேரிடும். நம் உடலால் அதை தாங்க முடியாது. அப்பேற்பட்ட அந்த ஒரு சக்தியில்தான் அந்த தங்க ஒளி தென்படும் என்கிறார்கள். ஆக அந்த இடத்தில் ஒரு பெரிய உலகம் இருக்கிறது. அந்த உலகத்தில் அருணாச்சலேஸ்வர மலை தன்னுடைய வயிற்றுக்குள்ளே இப்படி ஒரு உலகத்தை சுமந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அந்த உலகம் அங்குதானே இருக்க வேண்டும். ரமண மகரிஷிக்கு பிறகு நமக்கு யாராவது அதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கிறார்களா? அதை சற்று பார்ப்போம். என்னுடைய அனுபவத்திற்குள் வந்த 2 மகாத்மாக்கள் அதை பற்றி என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள். ஒருமுறை திரு மோகன்ஜி என்பவர், அவர் ஒரு குருவாக இருந்து யோக வழியில் பல சிஷ்யர்களை வழிநடத்தி வருகிறார்.
அவர் இங்கு வந்து திருவண்ணாமலையில் தங்கியிருந்த பொழுது இந்த திருவண்ணாமலையில் தங்கும் அனுபவமே ஒரு பேர் ஆனந்தமாக இருந்தது. இதை விட்டு பிரியவே மனதில்லாமல் இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு சக்தி நிறைந்த இடமாக இது இருந்தது. ஒரு நாள் அதை விஷன் என்று சொல்வதா, இல்லை வேறு நிலைக்கு தள்ளப்பட்டேன் என்று சொல்வதா, அதை எப்படி வர்ணிப்பது என்றே தெரியவில்லை. இந்த மலையை சுற்றி சென்றவாறு அதை உற்று நோக்கி கொண்டிருந்த பொழுது திடும் என்று என் மனம் ஒரு வேறு நிலையில் புகுந்தது. இந்த அருணாச்சலேஸ்வர் மலையின் உள்ளே இருந்து ஒரு உயரமான முனிவரை போன்ற, ரிஷியை போன்ற ஒருவர் வந்தார். ஒரு சாது. அவர் தாடி வைத்திருந்தார், ஜட்டாமுடி வைத்திருந்தார், உயரமாக இருந்தார். அவர் என்னை வா என்று கூட்டி அழைத்துச் சென்றார். உள்ளே போக போக எங்கேயோ போய்கொண்டிருப்பது போன்ற ஒரு அனுபவம். அங்கே பார்த்தால் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக தவத்தில் ஈடுபட்டிருக்கும் பல ரிஷிகள் தென்பட்டார்கள். சிலர் ஒற்றைக்காலில் நின்று கொண்டிருந்தார்கள், சிலர் நின்று கொண்டே தவம் செய்து கொண்டிருந்தார்கள், சிலர் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எல்லோரும் ஒரு ஆழ்ந்த தியான நிலையில் இருந்தார்கள். அங்கு பலவிதமான மரங்கள் தென்பட்டன, செடி கொடிகள் தென்பட்டன, பறவைகள் தென்பட்டன, நீரோடைகள் பார்த்தேன். இந்த உலகம்தான் சித்தலோகமாக இருக்குமோ என்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. இதைத்தான் சித்தலோகம் என்று சொல்கிறார்களோ? இந்த இடத்திற்கு உள்ளே இருந்து யாரேனும் ஒருவர் நம்மை அழைத்து சென்றால் தவிர அதன் உள்ளே நுழைய முடியாது என்ற ஒரு அனுபவ உணர்வு ஏற்பட்டது. அங்கே இருந்த சிலர் அவருக்கு தெரிந்தவர்கள் போல் இருந்தார்களாம். சில இடங்கள் அவரை ஏற்கனவே பார்த்தது போல் இருந்தது. இந்த இடம்தான் நமக்கும் சொந்தமான இடம் என்று அவருக்கு தோன்றியதாம். அவர் இப்படி நினைத்து கொண்டே அழைத்து வந்த சாதுவுடன் உள்ளே சென்று நோட்டமிட்ட போது திடுமென்று, அடடா, நாம் இங்கேயே இருந்து விடலாம், அந்த வெளியே உலகத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், மாயா உலகத்தில் நாம் ஏன் இன்னும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியதோ இல்லையோ, அடுத்த நிமிடம் அவர் அந்த உலகத்தை விட்டு வெளியே வந்துவிட்டார். அவர் சொல்கிறார், அது என்ன காட்சி, நான் பார்த்த காட்சி, எப்பேற்பட்ட ஆனந்தம், அது ஒரு போதையாக பல நாட்கள் என்னிடம் இருந்தது, எப்பேற்பட்ட காட்சி. சத்தியலோகமாக இருக்குமோ என்று கூட நான் நினைத்தேன். அதன் பிறகு சித்தலோகமாக இருக்கும் என்று முடிவு செய்தேன். ஆயினும் அந்த அனுபவம் எல்லோருக்கும் கிட்ட முடியாத அனுபவம் என்று அதை வர்ணித்திருக்கிறார். அவர் இதை பற்றி நம்முடைய 2016 ஆண்டு வெளிவந்த ஆசிரம நினைவு மலரில் எழுதியிருக்கிறார். அந்த சமயம் 2018 அந்த செஞ்சுரி, பகவானுடைய 100வது வருட ஜெயந்தி நாம் கொண்டாடும் சமயம். அப்பொழுது ஒரு சமயம் ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி அவர்கள் திடும் என்ற ஆசிரமத்திற்கு வந்தார். எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பிறகு மெல்ல நான் கேட்டேன், திடும் என்று தாங்கள் வந்திருக்கிறீர்கள், ஏதேனும் விசேஷம் உண்டா என்று கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார்,
இல்லை, 2 நாட்களாக என் மனம் ஒரு தியான நிலையிலேயே இருக்கிறது. நான் ஒரு நாள் ஆழ்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தேன். அந்த தியானம் மிகவும் ஆழமாக இருந்தது. ஒரு பேரின்பம் வந்தது, ஒரு பேரமைதி, அத்தோடு ஒரு பேரின்பமும் இருந்தது. அந்த வெகு நேரம் அன்றைக்கு தியானத்திலிருந்து என்னால் எழுந்திருக்கவே முடியவில்லை. அதன் பிறகு எழுந்த பொழுது இரவு ஆகிவிட்டது. சிறிது நேரம் அங்கு இங்கு உலாவிக் கொண்டிருந்தேன். பிறகு தூங்கச் செல்லலாம் என்று போனால் தூக்கம் வரும் நிலையே இல்லை. மனதில் அந்த ஒரு இன்பம், ஒரு ஆனந்தம் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது, அமைதி தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அவருக்கு சிறிது நேரம் சென்று தூங்கச் சென்றார். ஒரு கனவு வந்ததா. அந்த கனவில் பகவான் யோகிராம் சரத்குமாரும் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி அவர்களும் இந்த மலையின் மேல், அருணாச்சலேஸ்வர் மலையின் மேல் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பகவான் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார், இவர் ஏதோ கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்படி பேச்சு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே பகவான் அருணாச்சலேஸ்வர் மலையை சுட்டிக்காட்டி ஏதோ சொல்கிறார். பிறகு திடுமென்று எழுந்து நின்றார். உடனே சுவாமிஜியும் எழுந்து நின்றார். பகவான் அவருடைய கையை பற்றி கொண்டார். பிறகு வேகமாக நடக்க ஆரம்பித்தார். இவருடைய கையை தரதரவென்று இழுத்துச் சென்றது போல இருந்தது அவருக்கு. அவர்கள் எங்கு போகிறார்கள் என்று தெரியவில்லை. எங்கேயோ உள்ளே 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 போய்கொண்டே இருந்தது போல் இருந்தது. திடுமென்று பார்த்தால் அருணாச்சலேஸ்வர் மலையின் உட்பக்கம் என்று அவர் புரிந்து கொண்டார். அங்கு எங்கு பார்த்தாலும் பெரிய பெரிய ரிஷிகள் காலங்காலமாய் தியானத்தில் அமர்ந்து அசையாது சிலை போல் நின்று கொண்டிருந்தார்கள், உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். சிற்றோடைகள், மரங்கள், பறவைகள் எல்லாமே அங்கு காணப்பட்டன. அங்கு எல்லாம் தங்க கதிர்கள் ஒளி வீசிக் கொண்டிருந்தன. அவர் சொல்கிறார், அது ஒரு பெரிய பேர் அனுபவமாக இருந்தது எனக்கு. பகவான் அங்கு ஒவ்வொன்றையும் சுட்டிக்காட்டி ஏதேதோ சொல்லிக் கொண்டிருந்தார். இவருக்கும் அந்த இடத்தில் பல விஷயங்கள் இவருக்கு ஏற்கனவே தெரிந்தவை போல் இருந்ததாம். சில ரிஷிகளின் முகங்கள் இவருக்கு பரிச்சயமானவை போல் இருந்ததாம். ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த இடத்தில் பகவானும் தானும் அந்த இடத்திற்கு உரியவர்கள் என்ற ஒரு எண்ணம் தோன்றியதாம். ஒரு பெரிய ஆனந்தம் அவரை சூழ்ந்து கொண்டது. ஒரு ஆழ்ந்த தியான நிலை அவரிடம் ஏற்பட்டது. சிறிது நேரத்தில் பகவான் அவருடைய கையை பிடித்துக் கொண்டு வெளியே வந்துவிட்டார். திரு மோகன்ஜி சொல்கிறார் அல்லவா, உள்ளே இருந்து ஏதேனும் பெரிய ரிஷிகள் வந்து அழைத்துச் சென்றால் ஒழிய நாம் அதன் உள்ளே நுழைய முடியாது என்று. இங்கு நம் பகவான் யோகிராம் சரத்குமார் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி அவர்களுடைய கைகளை பிடித்து வேகமாக அவரை இழுத்து கொண்டு உள்ளே சென்றார் என்று சுவாமிஜி சொன்னார். அதன் பிறகு 2-3 நாட்கள் அவரால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அந்த ஆனந்தமும் அந்த ஆழ்நிலை தியானமும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அதற்கு மேல் அவரால் சென்னையில் இருக்க முடியவில்லை. திருவண்ணாமலைக்கு வர வேண்டும் என்று வேகமாய் வந்துவிட்டார். இப்படி மகாத்மாக்களுக்கு அருணாச்சலேஸ்வர் மலையின் உள்ளே
எப்பேற்பட்ட ஒரு உலகம் இருக்கிறது. காலங்காலமாய் தொடர்ந்து அங்கு இருந்து தியானித்துக் கொண்டிருக்கும் மகரிஷிகள் அங்கு இப்பொழுதும் இருக்கிறார்கள். ரமண மகரிஷி அவசரமாய் அங்கு தெரிந்த ஒரு துவாரத்தை யாரும் உள்ளே, மனிதர்கள் யாரும் தப்பி தவறி கூட உள்ளே செல்ல முடியாது, அதை அடைத்து விடுங்கள் என்று சொல்லி, இப்பொழுது அந்த துவாரம் எங்கே இருக்கிறதே என்று தெரியாமல் போய்விட்டது. இந்த அருணாச்சலேஸ்வர் மலை மற்ற மலைகளைப் போல்தான் இருக்கிறது. பார்ப்பதற்கு கல்மலைதான். அது கல்மலை என்றால் கல்மலை, சைத்தன்ய மலை என்றால் அது சைத்தன்ய மலை. ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி சொன்னார், உங்களைத்தான் மலை போல் நம்பியிருக்கிறேன் என்று நாம் சொல்கிறோமே, திருவண்ணாமலை மேல் நம்பிக்கை கொண்டால் நம்மை அந்த பெருநிலையில் சேர்த்துவிடும். திருவண்ணாமலை ஒட்டிதான் இந்த பழமொழி, இந்த வழக்கு வந்திருக்கிறது என்று சொன்னார். திருவண்ணாமலை நம்மை அறியாமலேயே நமக்கு இந்த இடம் பிடித்திருக்கிறதோ, இந்த இடம் பரிச்சயமாய் இருக்கிறதோ இல்லையோ, நம்மை அறியாமலேயே பலர் இந்த இடத்திற்கு ஈர்க்கப்பட்டு வந்து விடுகிறோம். அது மட்டுமில்லை, திருவண்ணாமலையில் அவ்வப்பொழுது ஏதேனும் சில மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து கொண்டே இருக்கும். எனக்கே சில விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன. மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். அது இந்த உலகத்தைச் சேர்ந்ததாக இருக்காது. அவை ஒரு கனவு நிலையிலோ அல்லது விஷன் என்று சொல்வார்கள் அல்லவா, நம்முடைய கான்ஷியஸ்னஸ் ஒரு ஹையர் லெவலுக்கு போகும்பொழுது அந்த லெவலில் அந்த அனுபவங்கள் நமக்கு கிட்டும். பகவான் சொல்வார், சில விஷயங்களை ஸ்தூலமாக சொல்ல முடியாத ஒரு நிலை ஏற்படும். அப்பொழுது சூக்ஷ்ம நிலையில், சூக்ஷ்ம உலகத்தில் அவைகளை செய்து விடுவோம். கனவு கூட அந்த மாதிரி ஒன்றுதான். அதனால் கனவில் இந்த பிச்சைக்காரன் வந்தாலோ அல்லது எந்த தெய்வங்கள் வந்தாலும் அதை கனவு என்று நினைத்து ஒதுக்கி விடாதீர்கள். அது உண்மையில் நடக்கும் சம்பவங்களே. ஆனால் அது வேறு ஒரு பிரக்ஞை நிலையில் நடக்கிறது. அந்த நிலையில் மட்டுமே அவற்றை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும், அவற்றை நம்மால் புரிந்து கொள்ள முடியும், அவற்றை தாங்கும் சக்தி அந்த நிலையில் இருக்கும் என்று. இதைத்தான் நாம் இந்த அனுபவங்களில் காண்கிறோம். அருணாச்சல மலை பார்ப்பதற்கு நாம் எல்லாரும் எவ்வளவோ பெரிய பாக்கியம் செய்திருக்க வேண்டும். கோவிலில் கர்ப்ப கிரகத்தில் இருக்கும் சிவலிங்கத்துக்கு, அந்த கர்ப்ப கிரகத்தில் அப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்கும். யாரையும் உள்ளே செல்ல விட மாட்டார்கள். இன்றைக்கு அருணாச்சலேஸ்வர் மலையே சிவமலை, சிவலிங்கமாக இருக்கிறது. அப்படி என்றால் திருவண்ணாமலை முழுவதுமே கர்ப்ப கிரகம் அல்லவா, சிவனுடைய கர்ப்ப கிரகம். இங்கு திருவண்ணாமலையில் இருப்பவர்கள் அனைவருமே சிவபெருமானுடைய கர்ப்ப கிரகத்தில் இருக்கிறோம். கோவிலில் நம்மை கர்ப்ப கிரகத்தில் விட்டால் என்ன, விடாவிட்டால் என்ன, இங்கே நிரந்தரமாக வாழ்பவர்கள் அனைவருமே சாக்ஷாத் சிவபெருமான் அவருடைய கர்ப்ப கிரகத்தில் தான் இருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு சக்தியில் இருந்து கொண்டிருக்கிறோம் நாம். அதனால்தான் இந்த இடத்திற்கு அவ்வளவு பெரிய சக்தி. அருணாச்சல மகாத்மியம் படித்தால் மிகவும் வியப்பாக இருக்கும், பிரமிப்பாக இருக்கும். இங்கு சாதாரணமாக ஒரு கிரகஸ்தர், ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் கிரகஸ்தருக்கு ஒரு சன்னியாசியினுடைய சக்தி இருக்குமா? அப்படி என்றால் இங்கே சன்னியாசியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு எப்பேற்பட்ட சக்தி இருக்க வேண்டும். இங்கு நடக்கும் தவம் விரைவில் பலித்துவிடும் என்று சொல்கிறார்கள். அதைவிட பெண்கள் இங்கு வந்து தவம் செய்தால் விரைவில் அவர்களுக்கு பலன் கிட்டும், விரைவில் அவர்களுக்கு சித்தியாகும் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் எல்லோருக்கும் முன்னோடியாக
பார்வதி தேவி இங்கு வந்து கௌதம ஆசிரமத்தில் தங்கி தவம் செய்து அருணாச்சலேஸ்வரர் ஒரு பாகத்தை தான் வாங்கிக் கொண்டார். அர்த்தநாரீஸ்வரர் ஆக இங்குதான் சிவபெருமான் காட்சியளித்தார். பார்வதி தேவி அதை செய்து பெண்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார். அதனால் பெண்களுக்கு இது மிகவும் விசேஷமான இடம். ஒருமுறை பகவான் அவருடைய மூர்த்திக்கு அருகே இருக்கும் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஆசிரமத்தில் இருந்த சாதகர் ஒருவரை கூப்பிட்டு, நீ இந்த ஆசிரமத்துக்கு வெளியே சென்று நின்று பார், கேட்டுக்கு வெளியே சென்று சிறிது நேரம் நின்று பார், பிறகு கேட்டுக்கு உள்ளே வந்து ஆசிரமத்திற்கு உள்ளே வந்து நின்று பார், என்ன வித்தியாசம் என்று எனக்கு சொல்ல என்றார். அவர் உடனே சென்று சற்று நேரத்தில் திரும்பி வந்தார். பகவான் கேட்டார், என்னப்பா, என்ன தோன்றியது உனக்கு என்று. அவர் சொன்னார், சுவாமி, வெளியே நிறைய சக்தி இருக்கிறது. அங்கு நின்ற பொழுது அந்த அருணாச்சலேஸ்வரருடைய அந்த சக்தியை எனக்கு உணர முடிந்தது. நான் உள்ளே கேட்டை தாண்டி உள்ளே வந்த பிறகு அதையும் விட அபரிமிதமான ஒரு சக்தி இன்னும் என்னை ஆழமாய் சூழ்ந்து கொண்டதை நான் உணர்ந்தேன். உள்ளே இருக்கும் சக்தி வெளியே இருக்கும் சக்தியை விட மிகவும் அதிகமாக எனக்கு தோன்றியது. என்னுடைய பிரமையா என்னுடைய கற்பனையா என்று தெரியவில்லை. ஆனால் கேட்டுக்கு வெளியேயும் கேட்டுக்கு உள்ளேயும் நிச்சயமாக ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இந்த ஆசிரமத்தில் இருக்கும் சக்தி வெளியே இருக்கும் சக்தியை விட அபரிமிதமாக இருக்கிறது என்று சொன்னார். உடனே பகவான் பெரிதாக சிரித்து என்னை பார்த்தார். கேட்டாயா என்றார். அதன் பிறகு சொன்னார் என்னிடம், இந்த ஆசிரமத்தை என் தந்தை அவருடைய முழு சக்தியினாலும் நிரப்பி வைத்துள்ளார். இந்த ஆசிரமம் முழுவதுமே மெடிடேஷன் ஹால் என்று சொல்லலாம். எங்கு இருந்தாலும் மனம் குவியும். அப்பேற்பட்ட சக்தியையும் கருணையும் நிரப்பியுள்ளார் என்னுடைய தந்தை என்று சொன்னார். அவர் கடைசியாக 2000 ஆண்டு தீபம், கார்த்திகை தீபத்தன்று எல்லோரும் வெளியே அவர் வர வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருந்தார்கள். வெளிநாட்டு அன்பர்கள் எல்லோரும் வந்திருந்தார்கள். உள்ளூர் கூட்டம் நிறைய இருந்தது. அத்தனை பேரும் பகவான் பிரதான் மந்திரை விட்டு வெளியே வர வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். 5:55, 56, 57 என்று நான் இங்கே பிரதான் மந்திரில் இருக்கும் குடிசையில் அமர்ந்தபடி பகவான் கேட்க சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஒரு 58, 59 ஆனவுடன் நான் எழுந்து நின்று விட்டேன், பகவான் கிளம்பப் போகிறார் என்று. ஆனால் பகவான் என்னை பார்த்து பேசாமலேயே இருந்தார், ஒன்றுமே பதில் சொல்லவில்லை. பிறகு 6 மணி என்று நான் சொல்லும் பொழுது வெளியே அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா என்று விண்ணை பிளக்கும் ஆரவாரம் எழும்பியது அலை அலையாக. நான் சொன்னேன், பகவான் வெளியே தீபம் ஏற்றிவிட்டார்கள், ஜனங்கள் எல்லோரும் மலை சுற்ற ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னேன். உடனே பகவான், ஓ, அவர்கள் மலை சுற்ற ஆரம்பித்து விட்டார்களா? சரி, நீங்கள் இருவரும் வாருங்கள், இந்த பிச்சைக்காரனை சுற்றுங்கள் என்றார். பகவான் அன்றைக்கு அருணாச்சலேஸ்வர் மலை போல் இருந்த இடத்தை விட்டு அசையவே இல்லை. எந்த ஒரு தீபமும் அவர் முன்னால் ஏற்றவில்லை. அவரே அண்ணாமலை தீபம் என்பதை அன்றைக்கு ஒரு ஆழ்ந்த சக்தி நிலையில் உணர்த்தினார். பகவான் சொன்னார், நீங்கள் 3 முறை இந்த பிச்சைக்காரனை சுற்றி வந்து நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள் என்று. அன்றைக்கு அந்த மலையில் உள்ள தீபத்தை பார்க்கவே விடவில்லை பகவான், கண்களுக்கு படவே இல்லை.
அன்றைக்கு நாங்கள் பார்த்த தீபம் நம்முடைய பகவான் யோகிராம் சுரத்குமார் தான். பெரும் நெருப்பாக, பெரும் ஜோதியாக, அசையாமல் காற்றில்லாத இடத்தில் எரியும் பெரும் ஜோதியாக பகவான் அங்கே உள்ளே அமர்ந்திருந்தார். அவரை 3 முறை சுற்றி வந்து நமஸ்கரித்தோம். அவரே அந்த அண்ணாமலையார், அவரே அந்த அருணாச்சலேஸ்வரர், அவரே அந்த தீபம் என்பதை ஒரு ஆழ்ந்த நிலையில் எங்களுக்கு உணர்த்தி காட்டினார். அந்த பகவான் இதோ நம் கண்முன்னே நின்று கொண்டிருக்கிறார். கையை உயரே தூக்கி ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். அதே அந்த அருணாச்சலேஸ்வர தீபம் இது தொடர்ந்து எரியும் அகண்ட தீபமாய் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். அவரிடமிருந்து அருள் வந்த வண்ணம் இருக்கிறது. அருணாச்சலேஸ்வர் திருவண்ணாமலைக்கே உரிய சக்தியையும் மீறிய ஒரு பெரிய சக்தி இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதில் வந்து நாம் உட்கார்ந்த மாத்திரத்தில் போதும். வேறு தபஸ் என்று செய்வதோ, நாமம் சொல்வதோ, இல்லது பூஜை மற்றவைகளுக்கு கூட நாம் செய்யாமல் இருந்தாலும் இங்கு வந்து உட்கார்ந்த மாத்திரத்திலேயே இந்த சக்தியை நம்மால் அனுபவிக்க முடியும். சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் இருந்து ஒரு விஐபி வந்திருந்தார். அவர் பேர் மகாபாரதி என்று சொன்னார். அவர் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ட்ரெஷரிகளுக்கும் அடிஷனல் டைரக்டர் என்று சொன்னார். அவர் ஒரு நாளைக்கு 3.5 மணி நேரம் தியானம் செய்வாராம். அவரும் அவருடைய மனைவியும். இந்த தமிழ் புத்தாண்டு அன்று எலெக்ஷன் ஆபீசர்ஸ் சில பேரோடு அவரும் வந்திருந்தார். 2-3 IAS அதிகாரிகளோடு அவரும் வந்திருந்தார். அப்பொழுது இங்கே நம்முடைய பிரதான் மந்திரியில் உட்கார்ந்து அவர் தியானத்தில் ஈடுபட்டார். அவர் சொன்னார், இந்த அன்றைக்கு நான் இந்த இடத்தில் எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஒவ்வொரு பௌர்ணமியும் வந்து அருணாச்சலேஸ்வரரை சுற்றி செல்வேன், மலை வலம் வருவேன். ஆனால் எனக்கு இந்த ஆசிரமத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. இந்த முறை எனக்கு தெரிந்த ஒருவர், ஒரு IAS ஆபீசர் என்னை இங்கு அழைத்து வந்தார். இங்கு உட்கார்ந்து தியானம் ஆரம்பித்த மாத்திரத்தில் ஒரு ஆழ் நிலைக்கு சென்று விட்டேன். அது மட்டுமல்ல, இதுவரை நான் கண்டறியாத ஒரு பெரிய நிலையில் ஒரு பேரானந்தம் எனக்கு கூடியது. இந்த இடத்தினுடைய சக்தியே மகத்தானது என்பதை நான் புரிந்து கொண்டேன். இங்கிருந்து நான் சென்னை சென்ற பிறகு என்னுடைய மனைவியிடம் அதை சொன்னேன். உடனே என் மனைவி, வாருங்கள் உடனே அந்த இடத்துக்கு போவோம் என்று சொல்லி இருவருமாக இங்கே வந்து ஒரு நாள் மாலை 6 மணி வரையிலும் தங்கி சென்றார்கள். நம்முடைய பகவானிடம் இன்றைய பிரார்த்தனை சமர்ப்பித்துக் கொள்வோம். பகவான் தங்களுடைய பெரும் கருணை ஆறாக பெருகி இந்த கொடிய நோயின் பிடியிலிருந்து இந்த உலகத்தை விடுவிக்க வேண்டும், மீண்டும் சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும். மக்கள் மனத்தில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் அழிய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பயம் முற்றிலும் அகல வேண்டும். வேகமாய் பரவிக்கொண்டிருக்கும் வியாதியை தாங்கள் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இதற்கான மருந்துகளில் தாங்கள் புகுந்து இந்த கிருமிகளை அழிக்க வேண்டும். நோயினால் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரிகளில் இடம் கிடைக்காமல், சிகிச்சை கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கும் அத்தனை நோயாளிகளுக்கும் ஆஸ்பத்திரியில் இடம் கிடைத்து, சிகிச்சை கிடைத்து நல்லபடியாக குணமாகி வர வேண்டும். தாங்கள் இதற்கு ஒரு பெரும் கருணை செய்ய வேண்டும். இந்த களத்திலே இறங்கி நோயை எதிர்த்து போராடி மற்ற உயிர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் அத்தனை தொண்டர்களுக்கும் தாங்கள் பெரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும். பொருளாதாரத்திற்கு ஒரு மேல்நிலையை தாங்கள் கொடுக்க வேண்டும். எல்லாவற்றுக்கு மேல் தங்களுடைய திருநாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். இந்த ஆசிரமத்தின் சக்தியை பற்றி பலர் பலவிதமாக வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த இடத்தில் இருந்து கொண்டு
தங்களை வணங்கி தங்கள் திருநாமத்தை சொல்லி வாழும் நாங்கள் தங்கள் கைகளில் மட்டுமே கருவியாக செயல்பட வேண்டும். வாழ்வில் நிகழும் அத்தனை நிகழ்வுகளிலும் தங்களின் இருப்பையும் தங்கள் ஆசீர்வாதத்தை மட்டுமே காணும் தூய மனத்தை தாங்கள் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஜெய் யோகிராம் சரத். सूरत को